ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1125 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 பிஹெச்கே பிளான் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஃபேஸிங் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட லேண்ட் டைமென்ஷன் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 சென்ட் தான் இருக்குது. இந்த 2.5 சென்ட்லேயே வந்து நம்ம 3 பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இதோட அகலம் வந்து நமக்கு 25 அடி தான் இருக்குது. நீளம் வந்து 40 அடி இருக்குது. ஸோ 40க்கு 25 அப்படிங்கிற சைஸில் ஒரு சைட்டு, 45 அடி இருக்குது. ஸோ 45க்கு 25 இல்லை சைட்டு. இதில் வந்து நம்ம ஒரு 3 பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஃபேஸிங் வந்து நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. முன்னாடி வந்து ஒரு 3 அடி வந்து கேப் விட்டுருக்கோம். ஸோ இந்த சைடும் வந்து செட் பேக் டிஸ்டன்ஸ் 3 அடி கேப் விட்டு ஒரு பார்க்கிங் வந்து நம்ம ஒரு போர்ட்டிகோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். போர்ட்டிகோவோட டைமென்ஷன் வந்து 11 அடி 5 இன்ச்சுக்கு 18 அடி 3 இன்ச் அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து நம்ம ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேர் கேஸ் இந்த மாதிரி ஏறி திரும்ப மேலே ஏற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த போர்ட்டிகோவில் பார்க்கிங் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராஸாக வந்து வச்சிருக்கோம். ஸோ ஆர்கிடெக்சரல் வியூக்காக வந்து இந்த மாதிரி வந்து மெயின் டோர் வந்து இந்த இடத்துல கிராஸாக வந்து வச்சிருக்கோம். அதுலேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால் வந்து பெரிய ஹால் வேணும் அப்படிங்கிறது தான் கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட். ஸோ அதனால் வந்து பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதாவது 15 அடிக்கு 8 இன்ச்சுக்கு 14 அடி 9 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிச்சனோட டைமென்ஷன் வந்து 7 அடிக்கு 6 இன்ச்சுக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 11 அடி 9 இன்ச்சுக்கு 12 அடி 9 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து 2 பெட்ரூம் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரியும் இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து நமக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த சைடு இன்னொரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 பெட்ரூமே வந்து சேம் சைஸில் இருக்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 11 அடி 5 இன்ச்சுக்கு 10 அடி 6 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சேம் இந்த பெட்ரூமும் வந்து 11 அடி 5 இன்ச்சுக்கு 10 அடி 6 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த ரெண்டுக்குமே வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு இங்கே ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டாய்லெட்டோட சைஸ் வந்து 8 அடிக்கு 4 அடி அப்படிங்கிற சைஸில் 2 டாய்லெட்டுமே வந்து 8 அடிக்கு 4 அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு ஓடிஎஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஓடிஎஸோட டைமென்ஷன் 6 அடிக்கு 4 அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம ஓடிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து இந்த 2 டாய்லெட்டுக்குமே வந்து வெளியில் வந்து நமக்கு வாட்டர் லைன் எதுவுமே போகக்கூடாது அப்படிங்கிறனால இந்த ஓடிஎஸில் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ விண்டோஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பெட்ரூமுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமில் இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து இந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓடிஎஸ் இருக்கிற இடத்துல வந்து ஒரு சின்ன விண்டோஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மெயினாக வந்து நமக்கு வந்து ஒரு ஏர் சர்க்குலேஷன் வருங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கிச்சனுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1125 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பிஹெச்கே பிளான் ஈஸ்ட் ஃபேஸிங்கில். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.